காலை நேரத்திலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் குழுவின் சார்பாக முதலாவது கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரத்தை கடந்த நாளில் படித்து ஏறக்குறைய முடித்து விட்டோம். இப்பொழுது 16ஆம் அதிகாரம் 1 to 11 வரைக்கும் ஒரு முன்னுரையான காரியங்களை மேலோட்டமாக சொல்லுவோம். அந்த முன்னுரைக்கு தொடர்பாக சில காரியங்களை சொல்வதற்கு முன்னாகவே 15ஆம் அதிகாரத்தினுடைய செயல் வடிவம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறபடியினாலே சில காரியங்களை நாம் விவரித்து விட்டோம். ஆனாலும் அந்த முன்னுரையை நான் தெரிவிக்காமல் இருந்தேன். நாம் அதை 2 பாகமாக தெரிவிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோபா கலசங்களை பூமி மேல் ஊற்றுங்கள் என்று சொல்லுவதை யோவான் கேட்பதிலிருந்து ஆரம்பமாகிறது. 2ஆம் வசனத்தில் முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கும் அதன் சொரூபத்தை வணங்குறவர்களுமாகிய மனுஷர்களுக்கும் பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. இது 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம். இப்போ மிருகத்தின் அடையாளத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கியவர்கள் தான் இவங்க தேவனுடைய கோபாக்கினைக்கு காரணமானவர்கள் என்பதை நாம் முதலாவது பார்க்கிறோம். அதிகாரம் 13 நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்திருக்கோம். இவர்கள் தான் ஓய்வில்லாமல் நித்திய காலமாக இரவும் பகலும் வாதிக்கப்படுவாங்க. 14ஆம் அதிகாரத்தில் 9 to 11 வரைக்கும் முதலாவது பொல்லாத கொடிய புண்களால் துன்புறுத்தப்படுவாங்க. இது எந்த வாதையை நினைவுபடுத்துகிறது என்றால், மோசேயின் காலத்தில் தேவன் எகிப்தியர் மீது கொண்டு வந்த எரிகொப்பளமான வாதையாகிய 7ஆம் வாதையை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது நம்ம எங்கே வாசிக்க முடியும்னா, யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 8 to 12 வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். 3ஆம் வசனத்தில் 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயிடுச்சு. 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 16ஆம் அதிகாரம் 4 3ஆம் தூதன் தன் கலசத்துள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, உடனே அவைகள் இரத்தமாக மாறின. இந்த 2 வாதைகளும் எந்த வாதையை நமக்கு நினைவுபடுத்துதுன்னு கேட்டீங்கன்னா, மோசேயின் நாட்களில் தேவன் எகிப்தியர் மீது கொண்டு வந்த முதலாவது வாதையை நினைவுபடுத்துகிறதாக இருக்கு. யாத்திராகமும் 7ஆம் அதிகாரம் 14 to 25 வரைக்கும். கடைசி 7 வாதைகளில் முதல் 3 பிறகு இந்த தண்டனைகள் நியாயமா அல்லது இல்லையா என்ற ஒரு கேள்வி நமக்கு பொதுவாக எழும்பலாம். அப்படிப்பட்ட கேள்விக்கு வசனம் 5 பதில் தரப்பட்டுள்ளது. என்ன பதில் அது? அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயந்திருக்க நீதி உள்ளவராயிருக்கிறீர் என்று யோவானுக்கு சொல்லப்பட்ட சத்தத்தை அவர் கேட்டார். இது எது அதிகமாக வலியுறுத்துதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நித்திய தன்மையை இங்கே விவரிக்க சொல்லுது. இருக்கிறவர், இருந்தவர், சில இடங்களில் வருகிறவர், சில இடங்களில் பரிசுத்தர், இப்படி பல்வேறு விதமாக பேசப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய நித்திய தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அத்தோடு துன்மார்க்கர் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு நீதியானதாக தேவன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இது வலியுறுத்துகிறது. இதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வசனம் 6 இவர்கள் பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய ரத்தத்தை சிந்தினபடியால். பாருங்க, தேவனுடைய சித்தத்தில் இது ஒன்று. சில நேரங்கள் நம்ம கொல்லப்படணும், சில நேரங்கள் நம்ம கொடூரமான மரணத்தினால கொல்லப்படணும்,
இதெல்லாம் தேவனுடைய திட்டம். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நிறைய நம்ம பழகிருக்கோம். அதுக்காக வரும்போது இன்னும் நமக்கு பழக்கம் நிறையா தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் பாருங்க, ரத்தத்தை அவர்கள் சிந்தினபடியால் இவர்களின் தண்ணீர் ரத்தமாக்கப்படுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறாங்க என்று இங்கே பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 13:14 இரண்டாம் மிருகம் முதலாம் மிருகத்தை போன்றதொரு சொரூபத்தை பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. வசனம் 13:15 அந்த சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யும்படி செய்தது. வெளிப்படுத்தல் 16:6 சொரூபத்தை வணங்கியவர் தான் தேவனுடைய உண்மையுள்ள பரிசுத்தவான்களின் ரத்தத்தை சிந்தினவர்கள் என்று தெளிவாக காணப்படுகிறது. இப்பொழுது தேவன் அவர் ரத்தத்தை குடிக்கும்படி கொடுத்தார். இதுல நம்ம என்ன முன்னாடி சொல்லியிருக்கோம்னா, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நம்ம அதுல இருந்து ஒரு காலம் தப்ப முடியாது. அவங்கள சொல்லிட்டு நாமளும் தப்ப முடியாதுங்க. லூக்கா 13:5 ஒரு 5-6 வரைக்கும் படிச்சீங்கன்னா, அப்படி நினைக்கிறீங்களா? நீங்க மனம் திரும்பாம போனீங்கன்னா நீங்களும் கெட்டு போவீங்கன்னு சொல்றாரு. இப்போ போதிக்கிற நாம கூட ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன சொல்லுகிறோம், என்ன போதிக்கிறோம், என்ன பின்பற்றுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய அவசியமாக தான் இருக்கு. நாம் ஏமாற்றப்பட்டிருப்போமானால் நிச்சயமாக அதை தான் அறுக்கணும். அப்போ எதை விதைக்கிறானோ அதை அறுப்பாங்க. கலாத்தியர் 6:7 நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 13:10-16:7 பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல யோவான் கேட்கிறார். வெளிப்படுத்தல் 16:5-7 துன்மார்க்கர் மீதான தேவனுடைய நீதியான தண்டனை உறுதியாக இது எடுத்து காட்டுகிறது. துன்மார்க்கர்கள் எப்பொழுதும் தப்ப முடியாது. சங்கீதம் 73 அவங்க செழிப்பா இருக்கலாம், விரும்பினது நடக்கலாம், ஆனா ஒரு நாள் நிச்சயமாவே அழிவு இருக்கு. அதுல இருந்து ஒரு காலம் நீங்கி போக முடியாது. ஒருவேளை அந்த ஆசாப் சங்கீதத்தை எழுதும் போது அவங்க மேல பொறாமையை கொள்றாரு, வீம்புக்காரங்களா இருக்கிறபடினால. ஆனா தேவன் சொல்றாரு, நான் சறுக்கலான இடத்துல நிப்பாட்டி உன்னை தள்ளி விட்டுவேன்றார். ஒரு நிமிஷத்துல பாழா போயிடுவாங்கன்றார். பாருங்க, இந்த மாதிரி ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பாபிலோன் ராஜா, தீரு ராஜா, இப்படி அநேக ராஜாக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு அவங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சத்தத்தை உயர்த்துறாங்க, எப்படி வேலை செய்யறாங்க. ஆனா தேவன் பாருங்க, ஒரு செகண்ட்ல எசேக்கியாவுக்கு விரோதமா வந்த பொழுது 180,000 மக்களை சாகடிச்சிட்டார். அதனால பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். நாமும் தேவனை நம்பி இருந்தோம்னா நிச்சயமாக தகர்ந்துரும். நமக்கு இல்லைங்க, அவங்களுக்கு. ஆக நம்ம எப்பொழுதுமே நம்பிக்கையை உறுதியா பற்றி கொண்டிருக்கிற ஒரு நங்கூர மாதிரி ஒரு பலமான மக்களாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் ஒரு நாள் நடந்தே தீரும். ஆகையினால நம்ம இந்த நம்பிக்கையில தான் நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ 16:8-9 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல ஊற்றினான். தீயினால் மனுஷரை தைக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தைக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே இல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. தேவன் பாருங்க, ஒரு காலம் வரைக்கும் ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருக்கார். இன்னும் மனம் திரும்புறதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காரு. மக்கள் கடைசி வரைக்கும் மனம் மாறுவாங்களா, மகிமைப்படுத்தவில்லை, மனம் திரும்பவில்லைன்னு சொல்றாரு. அவங்களுக்கு தெரியுது யாருன்னு, ஆனா மனம் திரும்பல. வசனங்கள் 2-9 வரைக்கும் உள்ள எல்லா தண்ணீர்களையும் சூரியனையும் பாதிக்கும் அளவிலான முதல் 4 வாதைகளின் ஒட்டுமொத்த தன்மையானது வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 7-12 வசனம் உள்ள 7ஆம் முத்திரையின் முதல் 4 வாதைகளோடு நெருங்கி ஒத்து போகிறதா இருக்கு. அப்ப தேவனுடைய கோபாக்கினை இந்த விவரிப்புகளை நாம் படிக்கும்போது, தேவனுடைய கோபாக்கினையில் நாம் பங்கு பெறுவதற்கு அது ஏற்றதல்ல என்று முடிவுக்கு வருவதை நம்ம தவிர்க்கவே முடியாது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பயம் இருக்கு. பயந்திருப்பது நல்லது. இது நிச்சயமா நடந்தேறும், அது தவிர்க்கவே முடியாது என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆகையினால தேவனுடைய கோபாக்கினையை தவிர்ப்பதற்காக தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நித்தியத்திற்காக கண்டிப்பா ஆயத்தம் செய்யும்படி அவருடைய ஒத்தாசையை நம்ம நாடி இருக்கணும். வசனம் இப்பொழுது 8-9 வேறொன்றை நமக்கு போதிக்கிறது. அது இந்த வாழ்க்கையில்
தேவன் செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது. தேவன் துன்மார்க்கர் மீது கொண்டு வருகின்ற தண்டனைகளின் பிரதான நோக்கங்களில் ஒன்று என்ன? மனம் திரும்ப வேண்டும் என்பது, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 6-11 வசனம் படிச்சு பார்ப்போம்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் தெரியும், தன்னுடைய கலக இருதயமுள்ள ஜனங்கள் மீது கொண்டு வந்த பல துன்பங்களை பட்டியலிட்டு காட்டுறார். அப்படி காட்டிட்டு சொல்றாரு, ஆனாலும் தேவன் என்னிடத்தில் நீங்கள் திரும்பாமற் போனீர்கள் என்று 5 முறை சொல்றார். வழிகளை சிந்தித்து பார்க்கும்படி சொல்றாரு. ஆனாலும் என்னிடத்தில் நீங்க திரும்பாமையே போயிட்டீங்க. பொதுவா மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் காலம் பயம் வரும்போது அப்புறம் பின்பற்றுவாங்க, அப்புறம் பின்பற்றுதில்லை. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1-2 தேவன் அப்படித்தான் சொன்னார், மாடும் கழுதையும் அறிந்து கொள்வது என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொன்னாலும் ஒன்றும் அல்ல, இன்றைக்கு கூட அப்படித்தாங்க இருக்காங்க. அவங்களோட வித்தியாசமான ஜனங்கள்லாம் ஒன்றும் இல்லை. இருதயம் அப்போ என்ன இருதயமோ இப்போவும் அதே இருதயமாக தான் இருக்கு. அது கருப்போ சிகப்போ குட்டையோ நெட்டையோ யாராயிருந்தாலும் இருதயம் அதே மாதிரி இருக்கு. அப்போ இந்த வசனமானது நமக்கு என்ன போதிக்கிறது என்றால், இந்த வாழ்க்கையில் தேவன் துன்மார்க்கர் மீது கொண்டு வருகின்ற தண்டனைகளின் பிரதான நோக்கங்கள் ஒன்று மனம் திரும்பணும். அந்த ஜனங்கள் மீது கொண்டு வர காரியத்தை நீங்க இன்னும் மனம் திரும்பாம போனீங்கன்னு கேட்கிறாரு. 5 முறை சொல்றாரு. தேவன் தன்னிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உபத்திரவங்களை அனுமதித்திருக்கார். நிறைய காரியங்கள், ஆகார குறைவு, தேசத்தின் மேல யுத்தம், சமானத்தை எடுத்து போடுறது, ஒருவர் விரோதிக்க செய்யறது, நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா. நோக்கம் ஒன்னே ஒண்ணுதாங்க, தேவனிடமாக அவங்க திரும்பணும். இதுக்கு பதிலாக ஆப்போசிட்டா ஆன உடனே தேவனுடைய கோபாக்கினை அவங்க மேல வருது. சங்கீதம் 107 கூட நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் மனம் திரும்ப மறுத்து ஒரு துயரமான உண்மை, அவ்வளவு பெரிய பாகம் அது. ஆகாய் 2:17 பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 9:20-21 வரைக்கும் 7ஆம் முத்திரையின் முதல் 7 வாதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களிடம் அதே கீழ்ப்படியாத தன்மையை நாம் பார்க்க முடியும். மீண்டும் அதே நிலையத்தான் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் நாம பார்க்க முடியுது. 15ஆம் அதிகார நாளில் உள்ளது போல அவர்கள் மனம் திரும்பி தேவனுக்கு மகிமை சேர்ப்பதற்கு பதிலாக இந்த ஜனங்கள் தேவனை தூசித்து பாவத்தை கூட்டி தங்களுடைய தண்டனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. மனசீகமா யோசிக்கிறவங்க இப்பதான் யோசிக்கிறாங்க. யோபு மனைவி யோசித்தாங்க இல்லையா? அப்போ தேவனை தூசித்து ஜீவனை விடும். சரி, கேள்வி ஒண்ணு கேட்போமா? தேவனை தூசிக்கிறதுனால அவருக்கு என்ன நடக்கும்? அவருக்கு என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அதுக்கு பதிலாக பாவத்தை கூட்டிக்கிட்டு நமக்கு இன்னும் தண்டனை தான் அதிகமாகும். பாருங்க, அநேக வளராத மக்கள், தேவனே எனக்கு ஏன் இப்படி என்னைய பாடாப்படுத்துற, பாடாப்படுத்தி அன்பாதானே இருக்காரு பாருங்க. அப்போ இதுதான் வழி. இந்த வழியில தான் நம்ம பின்பற்றணும். மத்த 7:13-14 இடுக்கமான பாதை, அழுத்தம், தொடர்ந்து நெருக்கமும் அழுத்தமும் தொடர்ந்து நம்மள இருந்துகிட்டே இருக்கும். இயேசுவுக்கு அதுதான் இருந்தது, பரிசுத்தவான்களுக்கு அதுதான் இருந்தது. இந்த அழுத்தங்களை நம்ம தாங்கும் போதுதான் பூரணத்தை நோக்கி வளர்வதற்கு அது நமக்கு ஏது உண்டாக்குறது. அப்ப இது போன்ற காரியம் வசனங்கள் 10-11 திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 10-11 திரும்ப சொல்லப்படுகிறது. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது என் ராஜ்யம் இருளடைந்தது. அந்த வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்கள் இல்லாமல் தங்கள் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அப்ப இப்போ கூட தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? மனம் திரும்புவாங்களா? பாருங்க, எசேக்கியேல் நம்ம 18:32 பார்த்தோம்னா 32-34 வரைக்கும் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்றார். அவன் எவ்வளவு வேணும் மனம் திரும்பி பிழைப்பதுதான் தேவன் விரும்புகிறார். இப்ப கடைசி நேரம் வரைக்கும் தேவன் மக்கள் மனமாற வேண்டும் என்றும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புகிறாரு. அவங்க மனமே திரும்பல. இந்த வாதை எதை நினைவூட்டுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இருளானது மோசையின் காலத்தில் எகிப்தின் மீது கொண்டு வரப்பட்ட 9வது வாதையை நமக்கு நினைவுபடுத்துது. யாத்திராகமோ 10:20-29 வரைக்கும். ஆனா வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 10-11 சொல்லப்பட்டுள்ள இருளோடு மிகுந்த வருத்தமும் சேர்ந்து கொண்டிருக்கு. அவங்க தங்களை நாவுகளை கடிச்சிட்டாங்க.
பாருங்க. அப்படியானா எவ்வளவு டென்ஷனாக இருந்திருப்பாங்க, எவ்வளவு அழுத்தம் நிறைந்து இருந்திருப்பாங்க பாருங்க. அப்போ டென்ஷன் ஆனால் தான் நாவு வாயெல்லாம் கடிச்சிக்கிட்டா தான் போதும், மொத்த புண்ணாயிடும்ல பாருங்க. அப்போ நாவுகளை கடிக்கிற அளவுக்கு இருக்காங்களே. சில மக்கள் உதட்ட கடிக்கிறாங்க இல்லையா, சிலர் உதட்ட கடிப்பாங்க, சிலர் பல்ல கடிப்பாங்க, சிலர் நாவுகளை கடிப்பாங்க. எவ்வளவு கோபம் இருந்தால் நாவுகளை கடிச்சிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அப்போ தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக இந்த கடி அவங்கள தான் சேதப்படுத்துமே தவிர நீங்கள் தேவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. தேவனுக்கு வருத்தம் தான் ஏற்படும். இந்த மக்கள் மனம் திரும்பாம மகிமைப்படுத்தாமலும் இப்படி செத்து போறாங்களேன்னு தான் கவலையா இருக்காரே தவிர அதுக்காக கண்ணீர் வடிக்கிறவா இயேசு கிறிஸ்துவாவும் இருக்கார். இந்த வாதையானது மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றப்பட்டது. மிருகத்தின் ராஜ்யம் என்பது அதை வணங்குறவர்களால ஆனது. அது எப்படி சபையாகி பரலோராஜ்யம் என்பது தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை கொண்டதோ அதே போன்றுதான் நம் ஒவ்வொருவரும் மரணத்துக்குள்ளாக்கும் பாவம் அல்லது நீதிக்குள்ளாக்கும் கீழ்ப்படிதல், அதாவது இதில் எதை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் என்பதை தெரிந்தெடுத்துக் கொள்ளணும். ரோமர் 6:16-23 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதற்கு நம்ம அடிமை ஆயிடுவோம். அப்ப தெரிந்தெடுத்தல் நமக்கு முன்னாடி இருக்கிறது. இருள் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, மரணம் இருக்கு, ஜீவன் இருக்கு, சாபம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, அல்லது எது வேணும் நாம தான் முடிவெடுக்கும்படி தேவன் விட்டிருக்காரு. அப்ப கர்த்தருடைய ராஜ்யத்திலோ இருளின் ராஜ்யத்திலோ நாம தான் தீர்மானிக்கணும். இப்படி இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டது ஒன்றுமே கிடையாது. நாம அனலும் இல்லை குளிரும் இல்லை, நான் வெது பார்க்க போறேன் லவோதிக்கா சபை மாதிரி இருந்தா இயேசு வாயிலிருந்து வாந்தி தான் பண்ணி போடுவார் பாருங்க. 2ஆம் நிலையில நம்ம வாழ முடியாதுங்க. ஏதோ ஒன்னதான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர இந்த இடைப்பட்ட நிலை என்று ஒன்று இருக்கிற மாதிரி நான் வேதத்தில் அதிகமா பார்க்கல. அப்படி பார்த்தாலும் வெதுவெதுன்ற நிலை தான் ஒரு நிலை இருக்கு. அந்த வெதுவெதுங்கிற நிலை கூட ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையா தான் போயிடும். இப்போ 3வது வழி நமக்கு எதுவுமே கிடையாது, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாத வழி. நாம் எடுக்க போகும் தீர்மானங்களை படியாக நம்முடைய நித்தியம் இருக்க போகிறபடினால நம்ம சரியான முடிவை எடுத்திருக்கிறோமா என்று உறுதி கொள்ள வேண்டும். அப்ப இந்த 16ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் ஒரு சிறிய முன்னுரையை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரு, மகிமைப்படுத்த எதிர்பார்க்கிறாரு. ஆனா அவங்க செய்யல, நித்திய தண்டனை இருக்கு. நிச்சயமாக அந்த மாதிரி காரியங்களை வச்சு சில காலம் நிறைவேற்றி விட்டு அவங்களை அழிவுக்குட்படுத்துறாரு. நாம் இதை பார்த்து பயந்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமா வாழ்வோம். அதனால தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்முடைய தேவனாக இருப்பார். நன்றி சகோதர சகோதரிகளே.